Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஆன்லைன்ல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல மாணவர்கள் கேட்டுட்டாங்க. நானும் பதில் சொல்லிட்டேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா யூஜி ரிசல்ட் வரணும், யூனிவர்சிட்டி ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் டிஎன்ஜிஎஸ்சி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை, அதாவது பிஜி கலை அறிவியல் பட்டப்படிப்பு சேர்க்கை 2025 விண்ணப்ப பதிவு தொடங்கியது. அதனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா pg.tngasa.in அப்படிங்கிறது அதனுடைய இது 2025 வந்து இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. அதனுடைய அப்ளிகேஷன் போர்ட்டல் போய் பார்க்கலாமா? பாருங்க, நம்ம யூஜி அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல, tngasa.in அப்படிங்கிறது யூஜி அப்ளை பண்றது. அதுலயே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து யூஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்றது நமக்கு தெரியும், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க கூட பார்த்துருக்கலாம். ஸோ இதுலயே வந்து கிளிக் ஹியர் ஃபார் பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பிஜியில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இதை கிளிக் பண்ணாவே வந்து அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ள போயிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அதை கிளிக் பண்ண உடனே இது வந்து ஃபுல்லாவே வந்துடும். இது பிஜி அதனுடைய பாருங்க அப்ளிகேஷன் போர்ட்டல் நான் தம்ப்நெயிலே கொடுத்துருந்தேன்ல, pg.tngsa.in அப்படிங்கிறது. ஸோ இங்க போய் இந்த இது கொடுத்துட்டாங்க, கிளிக் ஹியர் ஃபார் நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். பிஜி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. நான் முதல்ல அதை படிச்சிருவோம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு சேர்க்கை 2025 டிஎன்ஜிஎஸ்ஏ பிஜி 2025 என்பது விண்ணப்ப பதிவு, கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல், விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல் மற்றும் விண்ணப்பம் அச்சிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறையாகும். கிளியரா சொல்லிட்டாங்க பிஜிக்கானது. ஆக எந்த காலேஜ், எந்த கோர்ஸ் எடுக்க போறோம், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகளை வழங்கும் 110 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமா வந்து பிஜி கோர்ஸ் நடத்தக்கூடியது வந்து 110 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. யூஜி நிறைய இருந்தது, 174 இருந்தது. இதுல வந்து 110 பிஜி கோர்சஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைப்பு முகப்பு ஆகும். 110 காலேஜ்ல நீங்க எத்தனை காலேஜுக்கு அப்ளை பண்றதுனாலும் இந்த ஒரே அப்ளிகேஷன் போதும். எந்தெந்த காலேஜ் நிறைய செலக்ட் பண்ணுமோ சாய்ஸ் பில்லிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்க பண்ணிக்கலாம். நீங்க யூஜியுமே இப்படிதான் சேர்ந்திருப்பீங்க இல்லையா? விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப பதிவு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வழிமுறைகள் பாருங்க, லெப்ட் சைட்ல கர்சர் வச்சு காமிக்கிறேன். வழிமுறைகள் தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 2 ரூபாய், 2 ரூபா தான். மற்ற பிரிவினருக்கு எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே 60 ரூபா. ஓகேவா? காமன் ஓசியில வர்றவங்க எல்லாத்துக்குமே. விண்ணப்பதாரர்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அந்தந்த கல்லூரி பல்கலைக்கழக இணையதளத்தில் இருந்து தகுதியை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்தியாவசிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் அந்தந்த கல்லூரியால் நிராகரிக்கப்படும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ல வந்து நீங்க மிஸ்டேக்கோட பண்ணாலும் சரி அல்லது கரெக்டா பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னாலும் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே யூனிவர்சிட்டியோடைய டேட்டா பேஸுக்கு கவர்மெண்டுடைய டேட்டா பேஸுக்கு போயிடும். அது அப்படியே காலேஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. காலேஜ் வந்து எல்லா காலேஜஸுமே 110 காலேஜஸுமே அதை ஃபுல்லா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அதனால அது ரேங்க் லிஸ்ட்ல இருந்தாவே நம்ம அட்மிஷன் கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரேங்க் லிஸ்ட்ல அப்ளை பண்ணியிருந்தா ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அது வந்து உங்களுக்கு எலிஜிபிளா நீங்க அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே வருதோ அங்க வந்து அந்தந்த காலேஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா அப்ளிகேஷன் வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. காலேஜினுடைய வெப்சைட்லயும் இருக்கும்,
யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போலான்னு ஐடியா இருக்கோ, அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழ வருதுன்னு பார்த்துட்டு, அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்கன்னா, நீங்க அந்த எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் பார்த்திருக்கேன். பாரதியார் யூனிவர்சிட்டியில எலிஜிபிலிட்டி பிஜிக்கு எல்லாம் குடுத்துருக்காங்க. பிஜி, யூஜி எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நான் 2 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். யூஜி tnjsa.in அப்படிங்கிற யூஜி அப்ளிகேஷன் போர்ட்டல்லயே வந்து பிஜின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன். அதை கிளிக் பண்ணாவே பிஜினுடைய பாருங்க, இங்க கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க, pg.tngsa.in அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். இல்ல நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி இந்த pg.tngsa.in அப்படிங்கறத கொடுத்தாவே அது செப்பரேட்டா அது ஓப்பன் ஆயிடும். நீங்க யூஜிக்குள்ள போய் வரணுங்கிற அவசியம் இல்ல. அங்க போய் கிளிக் பண்ணி வந்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க தனியா கொடுத்து வந்துக்கலாம். சோ 2 வழி இருக்கு. அதுல எது வேணா பண்ணிக்கலாம். நீங்க எது பண்றதுனாலும் நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப கல்லூரிகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜ்ல 110 காலேஜ்லயும் எந்தெந்த பிஜி கோர்ஸ் இருக்கு, அதுல எத்தனை சீட் இருக்கு, என்ன மீடியம், என்ன ஷிஃப்ட், எல்லா டீடைலும் இந்த புக்லெட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதாவது டிஎன்ஜிஎஸ்ஏ பிஜி 2025 புக்லெட் அப்படின்னு இந்த இடத்துல லெஃப்ட்ல நான் கர்சர் மூவ் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருக்கும். யூஜிக்கு இருக்கு. இப்ப பிஎட்டுக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அதனால அதுல கொடுத்துருக்காங்க. பிஜிக்கு மட்டும்தான் இன்னும் கொடுக்கல. அது வந்து அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து அது ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கல்லூரிகளின் பட்டியல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த காலேஜஸ் வந்து இந்த 110 காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க. நான் ஓட்டிட்டு இருக்கேன். இதை செப்பரேட்டா பின்னாடி சொல்றேன். அதனால அது கொடுத்துட்டாங்க. ஆனா என்னென்ன கோர்ஸுங்கிற டீடைல் வந்து அந்த புக்லெட் 2025 பிஜி கொடுத்தாதான் அதுலதான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து இன்னும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க அவசரப்படாதீங்க. ஓகேவா? நிதானமா பண்ணுங்க. இப்ப நான் டெய்லி 2 தடவை ஓபன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பிஜி ஓபன் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மாணவர் ஒருத்தர் தான், நண்பர் தான், இது ஓபன் ஆயிடுச்சு சார் நேற்று நைட் வந்து போட்டிருந்தாரு. அதுல வந்து பாக்குறப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. ஆனா நிதானமா பண்ணுங்க. டேட் அவர் அப்ளை பண்ணதுக்கு வெல் அண்ட் குட். அவருக்கு அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ளை பண்ணிட்டாரு. ஸோ நீங்க டேட் நிறைய இருக்கு. அவசரப்படாதீங்க. நிதானமா எல்லாமே படிச்சு பார்த்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ டேட் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னா, ஓப்பனிங் டேட்டும் க்ளோசிங் டேட்டும் சொல்லியிருக்காங்க. 20/6/2025 நேத்து நைட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு ஆரம்ப தேதி 20/6/2025 நேத்து. இது வந்து 15/7/2025 என்னன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு 15/7 ஜூலை 15 தான் வந்து லாஸ்ட் டேட். பொதுவா ஒரு வாரம் தான் கொடுப்பாங்க. போன வருஷமெல்லாம் அப்படிதான் இருந்தது. இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல வந்து 20ஆம் தேதி அப்படின்னா அதுல ஒரு 11 நாள், இங்க ஒரு 15, 26 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து ஒரு மாசமே, கிட்டத்தட்ட ஒரு மாசமே வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. அவசரப்படாம நிதானமா நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. முதல்ல சப்மிட் பண்ணாதான் நம்ம அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்ல முன்னாடி வருங்கிறதுல உங்க கட் ஆஃப் என்ன வருதோ அல்லது உங்க ரேங்க் என்னவோ அதுபடிதான் உங்களுக்கு வந்து வருமே தவிர, நீங்க முன்னாடி அனுப்புறது பின்னாடி அனுப்புறதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு எப்ப வேணா பண்ணுங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு லாகின் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த லாகின் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்பவே எல்லாம் கொடுத்துடணும். உங்க இமெயில் ஐடி தான் யூசர் நேம். அப்புறம் பாஸ்வேர்டு நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுக்கறது. அந்த ரெண்டையும் வச்சு இங்க லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகின் என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். அதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது வந்து இப்ப நான் சொல்றேன், அதுபடி பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு நீங்க என்ன டீட்டெயில் எல்லாம் கேட்கறாங்கன்னு ஒவ்வொரு பேஜா பாருங்க. ஓகேவா? உங்க பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து உங்க யூஜி காலேஜ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், பணம் கட்டுறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ற வேலையை பார்க்கலாம். டைம் இருக்கு, அவசரப்படாதீங்க. ஓகேவா? இதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அதே மாதிரி மாணவர்கள் வந்து குறைவான காலேஜை சூஸ் பண்ணிடுறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல. அப்படி இருக்க வேண்டாம். எவ்வளவு தடவை சொன்னாலும் பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல போட்டாங்கன்னா, சார் நான் ஒரு காலேஜ் இந்த காலேஜ் தான் சார் போட்டிருந்தேன், எனக்கு கவுன்சிலிங் வர சொல்லலை சார் அப்படின்றாங்க. அப்போ ஒரு காலேஜ் போட்டு வரலைன்னா
வேஸ்டா போயிடும். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, காலேஜஸ் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ்லாம் பிடிச்ச காலேஜோ, ஒரு லிஸ்ட் ஒண்ணு எழுதி, அதுபடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட் தயார் பண்றதுக்கு தான் டேட்டா ஷீட் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கர்சர் மூவ் பண்றேன் பாருங்க. டேட்டா ஷீட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பிஜி என்னென்ன பண்ணலாம், என்ன டீடைல்ஸ் கேட்கறாங்கன்னு அதை கிளிக் பண்ணிட்டேன். பாருங்க இங்க வந்திருக்கு. ஓகேவா? இதை ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல தப்பு இல்லாம பண்ணணும். மின்னஞ்சல் முகவரி தான் வந்து யூசர் நேமு, அவரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம். உங்க நேம 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்க மொபைல் நம்பர், ஆக்டிவ் மொபைல் நம்பர், எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. கண்டிப்பா எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் வச்சிருப்பீங்க. அப்புறம் உங்க இமெயில் ஐடி, ரெகுலரா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய வேலிட் இமெயில் ஐடி, ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணுங்க. இப்போ அதே இமெயில் ஐடியை காப்பி பண்ணி இங்க பண்ணுங்க. ஏன்னா என்ட்ரி பண்ணப்போ தப்பு பண்ணிட்டா அப்புறம் கன்ஃபார்ம் மெயில்ல ரைட்டா போட்டாலும் இங்க அக்செப்ட் ஆகாது. அதனால இமெயில் ஐடி இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை காப்பி பண்ணி கன்ஃபார்ம் இமெயில் அதே வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? நேமு, மொபைல் நம்பர், இமெயில், கன்ஃபார்ம் இமெயில் 4 டீட்டெயில் ஆச்சா? அடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டேட்டு இதெல்லாம் வந்து நீங்க போய் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் அப்படி வரணும். நீங்க வந்து இது கேலண்டர் இருக்கும் இதுல. இதை நீங்க இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும். இதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5. அடுத்து 6 வந்து பாஸ்வேர்டு. நீங்க பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு அப்புறம் இங்க என்ட்ரி பண்ணுங்க. இதுல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஃபுல்லா எழுதி வச்சு உங்க பேரு நீங்க எழுதி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல புது மொபைல் நம்பர் இப்பதான் வாங்கியிருக்கீங்க, நம்பர் டக்குன்னு ஞாபகம் வரலன்னா நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ நேம் ஃபர்ஸ்ட், மொபைல் செகண்ட், இமெயில் ஐடி தேர்டு, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி 4, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் 5, பாஸ்வேர்டு 6, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 7. 7 டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ்ன்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான். அந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்க பிஜில ஆன்லைன் அப்ளிகேஷன் போறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பிஜிக்கு அப்ளை பண்ணக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். சார் நான் யூஜில பண்ணிட்டேன், இல்ல போன வருஷம் பிஜிக்கு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணினேன், நான் அது எனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த வருஷம் இருக்கு அதனால அதே போதுமா அப்படின்னாலும் இல்ல. அது 2024. இந்த 2025க்கு நீங்க இந்த வருஷம் பிஜி ஜாயின் பண்றதுக்காக அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பிஜி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க இங்க பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த இது வரும் இல்லையா? பாருங்க இந்த பேஜ் திரும்ப இது வெப்சைட் அட்ரஸ் கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ணியிருக்கேன். லாகின்ல பாருங்க 2 டீடைல் தான். இமெயில் ஐடி, என்டர் இமெயில் ஐடி. இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கல்ல, நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா? அதை அப்படியே இங்க என்ட்ரி பண்ணுங்க. அப்புறம் அங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அங்க ஒரு பாஸ்வேர்டு அதெல்லாம் ஆகாது. அங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன கொடுத்தீங்களோ the same email ID and password இங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். நான் அதை போட்டு காமிக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை, பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் நம்பர் இல்லாதனால, அதாவது உங்க என்னன்னு சொல்றது, உங்க டீட்டெயில்லாம் இல்லாதனால நம்ம அதை கொடுக்க முடியாது. பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் கொடுத்தாதான் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா கொடுத்து போனதுக்கு அப்புறம் இங்க வழிமுறைகள் இருக்கு. எப்படி பண்ணணுங்கிறது தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ்ல வந்து கிளிக் பண்றேன். ஸோ இது ஃபுல்லா டீடைல் இருக்கு. 20 பக்கம் இருக்கு. அப்படியே ஆன்லைன்ல எப்படி பண்ணணும்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் ப்ராசஸ், ஓவர்வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி. ஃபர்ஸ்ட் லாகின், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இப்போ நான் டெமோ காமிச்ச மாதிரி. அப்போ லாகின் பண்ணிடுங்க, நான் டெமோ காமிச்ச மாதிரி. அடுத்தது தேர்ட் வந்து ஸ்டெப்பு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்க பேரு, அப்பா பேரு, வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் கம்யூனிட்டி எல்லாமே அதுல கேட்பாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஏதாவது அப்ளை பண்றீங்களா, அது பிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதுல வரலாம். அதுக்கு என்சிசில இது உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கோட்டாவில் அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அடுத்த 4வது ஸ்டெப்ல என்ட்ரி ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்அப் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப்
அப்படிங்கிறது வரும். ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்களா ஏற்கனவே, ஏன்னா யூஜி முடிச்சுட்டு வரீங்களா, அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதை வந்து இங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதாவது இப்ப நீங்க பிஜிக்கு அப்ளை பண்றதுனால யூஜி எந்த காலேஜில் படிச்சீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். எந்த காலேஜில் படிச்சீங்க, அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, எந்த ஊர், எந்த மாவட்டம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அடுத்தது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க யூஜில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ செமஸ்டர் வைஸ், அது ஃபுல்லாவே வந்து கேட்டிருப்பாங்க. 6 செமஸ்டருக்கு இருக்கும். நீங்க 6வது செமஸ்டரும் ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, அதனால அந்த 6 செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஃபுல்லா எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேவா? சார் எனக்கு இன்னும் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார், அல்ல வேற ஏதோ யூனிவர்சிட்டி எனக்கு இன்னும் ரிசல்ட் வரலன்னா, அதுக்கு தான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. டைம் இருக்கு, 26 நாள் இருக்கு. அதுக்குள்ள ரிசல்ட் வராம இருக்காது. எல்லாம் மேக்ஸிமம் இந்த 2-3 நாளையே எல்லாமே எல்லாரும் யூனிவர்சிட்டியுமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. டைம் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து இது இப்ப நீங்க கொடுத்தது எல்லாமே ரிவ்யூ பார்க்கணும் 8வது ஸ்டெப்ல. 9வது ஸ்டெப்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேவா? ரிவ்யூ பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல போய் எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் வேணுங்கிறத சூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான இடம் இந்த 9th பிளேஸ். அடுத்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் தான் வந்து மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் 60 ரூபா. மற்றபடி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட் ஆன்லைன்ல தான் பண்ணணும். அதுக்கு எந்த பேங்க் அதுல எலிஜிபிள், ஏடிஎம் கார்டா, கிரெடிட் கார்டு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். சப்மிட் பண்றப்போ ஒரு வரைக்கும் 10 தரம் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அது டவுன்லோட்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். நீங்க காப்பி போட்டு வச்சுக்கோங்க. 2-3 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன இத்தனை இன்ஃபர்மேஷன் என்ன சார் ஹெட்டிங்க மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து லைவா உள்ள போய் காமிக்க முடியாது. ஆனா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பாருங்க, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் 7 டீடைல்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இங்க இருக்கு. இங்க வந்து டெக்ஸ்டாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இங்க என்ன டீடைல்ஸ் வரும், என்ன டயலாக் பாக்ஸ் வரும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பை லாகின் பண்றது இந்த இடத்துல இருக்கு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேட்பாங்கன்னு இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றா நீங்க எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஎன்ஜிஎஸ்ஏ பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க அப்ளை பண்றக்கூடிய ப்ரொசீஜர். இனி ஒவ்வொரு வீடியோவா நான் பிஜி அட்மிஷனுக்காக கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதுல வந்து நம்ம சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விக்கு டவுட்டுக்கும் கமெண்ட்ல கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதையும் பாருங்க. உங்க டவுட் இருந்தாலும் அதுல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.